தேவனுடைய பரிசுத்த நாமம் மயம்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஜனங்கள், குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள், பலவிதமான கவலையினாலும் கஷ்டங்களினாலும் வேதனையினாலும் வருத்தத்தினாலும் இன்றைக்கு இருக்கிற மக்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்களை ஆளுகை செய்கிறது என்பது உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால், வேதத்தின் அந்த சத்தியம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதுவானாலும் சரி, நாம் கவலைப்படுவதனாலே நம்முடைய சரீரத்தின் அளவிலே ஒன்றை கூட்டவும் முடியாது, ஒன்றை குறைக்கவும் முடியாது, எதையும் சாதிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை செய்ய முடியும். எதற்கும் கவலைப்படாமல் நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி, நம்முடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தி, அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள வழி உண்டு என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே இந்த வேத வசனத்தின்படி நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தினால் போதும், தேவன் சகலத்தையும் பார்த்து கொள்வார். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை கொடுக்க, ஆறுதலை கொடுக்க, நமக்கு தேவையான நன்மைகளை கொடுக்க, பாதுகாப்பை கொடுக்க அவர் அறிந்தவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு போராட்டமோ பிரச்சனையோ நெருக்கங்களோ வரும்பொழுது அநேக வேளைகளில் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? கவலைப்பட்டு, கவலையிலே சார்ந்து, கவலையிலே மூழ்கி தேவனுக்கு தெரியப்படுத்துவதை நாம் மறந்து போய் என்ன செய்கிறோம்? இதிலிருந்து எப்படி சரியாக்குவது, இதிலிருந்து எப்படி வெளிவருவது, இதிலிருந்து எப்படி நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தாமலே நம்மனால் என்ன முடியும் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? யோசிக்க தொடங்கி விடுகிறோம். ஆகவே வேதத்தை எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். வசனங்கள் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும், சிந்தனையில் இருக்க வேண்டும். அவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் என்று சொன்னால் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான எந்த விஷயமானாலும் சரி, எதை குறித்தும் கவலைப்படாமல், அப்படியானால் நமக்கு உதவி செய்வதற்கு, நமக்கு நன்மை செய்வதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற சிந்தையை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், எல்லாவற்றையும் குறித்து, இவைகளைத்தான் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும், இவைகளை தெரியப்படுத்தக்கூடாது என்று சொல்லி வரையறை இல்லை. தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு வருகிற போராட்டங்கள், உங்களுக்கு வருகிற நிந்தனைகள், உங்களுக்கு வருகிற சகலவிதமான காரியத்தையும், எதுவானாலும் சரி, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தினால் போதும். தேவன் சகலத்தையும் பார்க்கிறவர், சகலத்தையும் அறிகிறவர், சகலத்தையும் நமக்கு நன்மைக்கு ஏதாவது மாற்றி கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் தெரியப்படுத்தினால் போதும், நமக்கு தேவையான நன்மையை, ஆசீர்வாதத்தை, பலனை, சத்துவத்தை, அதே போல நமக்கு தேவையான நீதியை அவர் நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, விண்ணப்பங்களை, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான காரியங்களை முதலாவது நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோமா அல்லது மனிதர்களுக்கு தெரியப்படுத்துகிறோமா? நமக்கு போராட்டம் வரும்பொழுது அதிகமாக நாம் செய்கிற தவறுகள் என்னவென்று சொன்னால், அவைகளை மனிதனுக்கு தெரியப்படுத்துவதிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். காரணம் என்னவென்ன? ஏதாகிலும் மனிதர்கள் நமக்கு அல்லது அதிகாரிகள் நமக்கு உதவி செய்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு. உலகத்திலேயே நமக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய தேவனைப் போல இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அவர் நமக்காக என்ன செய்கிறார்னா, இறங்கி யுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், நமக்காக வழக்காடக்கூடியவராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த நாம் மறக்கிற பொழுது நம்முடைய காரியங்கள் நமக்கு ஜெயமாக மாறாமல் தோல்வியிலே போய் முடிகிறது. ஆகவே எப்போதும் நாம் தேவனை சார்ந்து வாழக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும்.
எந்த பிரச்சனையானாலும் சரி தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எந்த சூழ்நிலையானாலும் சரி தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிற போதனை. ஆகவே அப்பேற்பட்ட நம்முடைய வல்லமையின் தேவன், மகத்துவத்தின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே அவருக்கு தெரியப்படுத்தி, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்கிறது, நீர்தான் எனக்கு இதிலிருந்து விடுதலை தர வேண்டும், நீர்தான் எனக்கு நன்மை செய்ய வேண்டும், நீர்தான் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அவரை நாடி அவரிடத்தில் நான் வரும்பொழுது நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன், நம்மை வெட்கப்படுத்தாத தேவன், நம் தலைகளை உயர்த்துகிற தேவன், சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை போட்டு நம்மை ஆதரிக்கிற தேவன், சத்துருக்களுக்கு முன்பதாக நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே காரியங்களை கண்டு சோர்ந்து போகாமல், நமக்கு வருகிற போராட்டங்களை கண்டு நாம் துவண்டு போகாமல், என்ன செய்வதென்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, குழம்பாமல் நேரடியாக தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எதுவானாலும் சரி எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் நிம்மதியும் சகல விதமான நன்மைகளையும் கொடுத்து நம்மை ஆற்றவும் தேற்றவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையோடு தொடர்ந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஒத்தாசைக்காக நாம் கெஞ்சும் பொழுது நம்மை ஒருபோது கைவிடாத தேவன் காப்பாற்றுவார். ஆகவே இவைகளை புரிந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்வார் என்கிற சிந்தையோடு கூட நாம் கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும்.